பண்றேன். ஓகே, என்ன கேள்வினா? ஏன்னா ஆலயம் கட்டப்படும், எருசலேம்ல ஆலயம் மூன்றாவது ஆலயம் கட்டப்படணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அது அந்த நடக்குமா மாதிரி நடக்காத ஏதாச்சும் சொல்லி கேக்குறீங்களா? இல்ல அதெல்லாம் ஆலயம் வந்து கையாலான ஆலயமா இல்ல நம்ம மனசுல கட்டப்படுற ஆலயமா? அந்த தீர்க்க தரிசனம் என்னது? தீர்க்க தரிசனம் எல்லாம் இல்ல. ஆலயம் கட்டப்படணும்னு சொல்லிட்டு ஆலயம் தீர்க்க தரிசனம் கிடையாது. அது அந்த மாதிரி வசனமும் எங்கேயும் கிடையாது. ஆலயம் கட்டப்படணும், அதுக்கப்புறம் தான் யாருன்னா மெசேயா வருவாங்க, இல்லைன்னா ஆலயத்துல வந்து அந்தி கிறிஸ்து வருவான், அதெல்லாம் வந்து ஆமா. கிடையாது. அதெல்லாம் இல்ல. ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா, சிம்பிள் ரீசன் வந்து என்ன பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தின் என்ன இருக்கு, முடிவா இருக்காரு சொல்லி போகிறோம். ஃபுல்ஃபில், அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு நம்ம சொல்லி நியாயப்பிரமாணத்தை வந்து இயேசு கிறிஸ்து வந்து தான் முடிச்சு வைக்கிறாரு. முடிச்சு வைக்கிறாருன்னா பலியும் காணிக்கையும் என்ன ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்துவோட முடியுது சொல்லி போகிறோம். முடிஞ்சு போச்சு, பலி காணிக்க எல்லாம் உபாசம். ஓகே, அது எல்லாமே என்ன ஆச்சுன்னா, பழைய ஏற்பாடுல வந்து என்னதுன்னா ஆடு மாடுகளோட பலிகள் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்னதுன்னா இயேசு கிறிஸ்துவோட பலிகள் மூலமா வந்து ஒரே பலி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா பவர்த்தையும் ஒரே பலியாச்சு. அந்த பலி கொடுக்க வேண்டியது இல்ல, முடிஞ்சு போச்சு. நம்ம ஸ்தோத்திர பலி துதி பலி செலுத்தினாலும் போதும். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது மூலமா நம்மளுக்கு வந்து தேவன் முன்னாடி வந்து போறதுக்கு வந்து பலன் இருக்கு சொல்லி பாக்குறோம். வேணா படிக்கலாம். எபிரேயர் நான் அப்படியே டேட்டா போட்டுக்கிறேன். டேட் 17 திங்கட்கிழமை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 10:1. ஒன்னுல இருந்து 10 வரைக்கும். படிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்களுண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்றும் அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆகையால் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க சகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்கிறீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க சகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். சரீரம் இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்காக முதலாவதை நெருக்கி போடுகிறார். அது நியாயப்பிரமாணத்தை நீக்கி போட்டுட்டு ஒரு தேவனோட இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும்
பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார் சொல்லிட்டு அந்த அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற வசனங்கள் அதெல்லாம் நான் எவர்களை பாவங்களை அதுவும் படிச்சிருக்கேன். 18 வரைக்கும் படிச்சிருக்கேன். எப்படி எனில் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய நியாய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. முடிஞ்சா பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. அப்ப பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து ஆலயம் இருக்கணும்? ஆலயத்துல என்ன பண்ணுவாங்க? பிரகாரம் உள்ள வந்து பரிசுத்தலத்துல வந்து அதை தெளிப்பாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரா? ஒரே தரம் பரலோகத்துல இருக்கிற ஆலயத்துக்கு போயிட்டாரா. ஓகேவா? பலி ஆயிட்டு இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய வலது பரிசுல போயிட்டாரா. ஓகேவா? அப்போ அப்ப பாத்தீங்கன்னா பலியும் காணிக்கையும் தேவன் விரும்புவதில்லை. ஓகேவா? அப்ப இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் என்ன வருது? அது வந்து தேவன் கொடுத்து வச்சிருந்தாரு. இயேசு கிறிஸ்து வந்து மீட்பு கொடுத்துட்டு அவர் வந்து பரலோகத்துக்கு போயிட்டு தேவனுடைய வலது பஸ்ல போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன இல்ல? பலியும் காணிக்கையும் பலியிடுதல் இல்ல. இல்லை. அப்போ எதுக்காக வந்து திருப்பி வந்து ஆலயத்தை கட்டணும் பூமியில? ஓகேவா? இதுவே வந்து கிளியர் ஆன்சர் என்னதுன்னா, ஆலயம் வந்து திருப்பி 3ஆம் ஆலயம் சொல்றது கட்டவே படாது. ஓகேவா? ஏன்னா இயேசு கிறிஸ்து மெசியா, இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். அவர் வந்து பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணினார். முடிஞ்சிச்சு. ஓகேவா? நீக்கிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இனி பாவத்துக்காக பலி செலுத்துறது கிடையாது சொல்றத வந்து இங்க தெளிவா நம்ம படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் நம்ம என்ன பாக்கலாம்னா, டைரக்டா தானியேல்லே போட்டிருக்கு பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எழுபது வாரத்துக்கு வந்து 9ல அதுல 27வது வருஷம் படிங்க. 27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா பலியும் காணிக்கையும் என்ன பண்றாங்க? எப்ப ஒளிய பண்றாங்க சொல்லி இயேசு கிறிஸ்துவோட வருகை. ஓகே, வந்து அவர் என்ன பண்றாராம் 33 AD எப்ப அவர் வந்து ஜோபிலே ஒப்பு கொடுத்து இது பண்றாரோ அப்பயே ஒளியப்பட்டார். ஓகேவா? பலியும் காணிக்கை ஒளியப்பட்டார். அப்போ அந்த ஆலயம் எப்ப அழிக்கப்படுது சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த டெம்பிள் எப்ப அழிக்கப்படுது சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பாலாக்கு அருவருப்பு சொல்லும் போது அந்த ரோம கவர்மெண்ட் அந்த ஆர்மிஸ் அது வந்து என்ன ஆகுதுன்னா எருசலேம்ல வந்து அத முற்றிலுமா இடிச்சு காலி பண்றதுதான் வந்து சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பலியும் காணிக்கையும் வந்து அது ஒளிய பண்றாரு. ஆனா ஆலயம் இருக்கு இன்னும். ஆலயம் எப்போ இடிக்கப்படுது சொல்லி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 70ல வந்து இடிக்கப்படுது சொல்லி பாக்குறோம். இது கிபி 70ல இடிக்கப்படுது. கிபி 70ல இடிக்கப்படுது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதான் நம்ம அங்க பாக்குற டிஃபரன்ஸ். ஓகே, பலியும் காணிக்கையும் ஒளிய பண்றாங்கன்னா முடிஞ்சிச்சு. இனி ஆலயம், அதனாலதான் ஆலயம் கூட என்ன பண்ணுது? இடிக்கப்படுது சொல்லி பாக்குறோம். அந்த இடிக்கப்பட்ட ஆலயத்தை வந்து தேவன் வந்து கட்டவே வைக்கல பாக்குறோம். இந்நாள் வரைக்கும் கட்ட முடியாது, இனிமேலும் கட்ட முடியாது. தேவன் ராஜ்யம் வந்துடும். ராஜ்யத்திலேயே வந்து அங்க வந்து ஆலயங்கள் சொல்றது கிடையாது. ஓகேவா? தேவனுடைய வாசஸ்தலம் வேணா வரும் சொல்லி பாக்குறோம். சோ அதான் இங்க பாக்குறது.
புரியுதுல? நீங்க கேட்ட கேள்வி இவங்க என்னதுன்னா, வந்து இஸ்ரேல்ல வந்து ம். இந்த சிகப்பு காளைய பலியிடுறதுக்காக ரெடியா வச்சிருக்கிறாங்க. அல்மாஸ்க்கு அந்த டூமை இடிச்சிட்டு கட்டணும்னு அவங்க யூதர்கள் வந்து பிளான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இப்ப யூடியூப்ல நியூஸ் வந்துகிட்டே இருக்குல்ல. அவங்க பண்ணுவாங்க, பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆ, அது இடிக்க ஆமா. கூட செய்யலாம். அதுக்கப்புறம் அங்க வந்து ஆலயம் கட்டுறதுக்கான பிரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணலாம், இது பண்ணலாம். அங்க பலிய கூட செலுத்தலாம். ஓகேவா? ஆனா, ஆ, அது தேவனால் அங்கீகரிக்கப்படுமா சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்படாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயங்களே நடக்காது ஃபர்ஸ்ட். ஆலயத்த கட்டுறதுக்கான ஆ, காரியங்களே நடக்காது. சப்போஸ் அப்படி ஆ, நடந்தாலும், அது தேவன் அங்கீகரிக்கிறான்னு ஆ. சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கீகரிக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வந்து என்ன பண்றாரு? பலியையும், காணிக்கையும் ஒழிய பண்ணுகிறார் சொல்ற தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல வந்து பண்ணிட்டார் சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கிடையாது சொல்லி ஆமா. பார்க்கிறோம். ஓகேவா? சோ அதனால ஒரு சிக்னிஃபிகன்ட்டும் கிடையாது. அதனால ஒரு இதுவும் கிடையாது. எப்படி பார்க்குறோம்னா வந்து, நீங்க வந்து ஆ கும்பகோணத்துக்கு போயிட்டு நீங்க வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்க வர்றதுனால என்ன கிடைக்குது உங்களுக்கு? சம்பளம் கிடைக்குது. ஓகே. ஆமா. உங்களுக்கு ஒரு வேலை 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 இருக்கு. வேலைக்கான கூலி கிடைக்குது. ஆனா, இந்த பலி இந்த ஆலயத்த கட்டுறதுனாலயோ, அங்க போய் பலி செலுத்துறதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதான் வந்து நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்னா, நோ யூஸ். அது திருப்பி கட்டுறதுனால நியூ யூஸ். அந்த பலி செலுத்துறதுனாலயும் நோ யூஸ். அது எதுனாலயும் ஒரு யூஸ் ஆமா. கிடையாது சொல்லி பார்க்கிறோம். அது தெரியுது. அது கட்டுறதுனாலே நோ யூஸ், பலி செலுத்துறதுனால நோ யூஸ் தான். ம். ஆனா அந்த இது இது கடைசி காலத்துல அந்த ஆலயம் கட்டப்படும். அது நான் அந்த ஆலயத்த கட்டுறதுக்காக அவங்க அந்த டூம் ஆஃப் த ராக்கை இடிச்சிட்டாலே உலகப் போர் வந்துரும் பயங்கரமா. ஆமா. அது அது எல்லாம் வந்து அந்த பேசிக்கலாம். மாரி அந்த மாரி பண்ணும்போது பயங்கரமா யுத்தங்கள் தான் வரும். ஆனா ஆ, அல்டிமேட்டா அது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமயே இருக்கலாம். அத பத்தி நம்மளுக்கு ஆ, தெரியாது. ஓகேவா? ஆ, ஆனா தீர்க்கதரிசன வசனங்கள்ல வந்து இந்த மாரி இல்ல. என்னதுன்னா, திருப்பி ஆலயம் ம், கட்டப்படும், 3ஆம் ஆலயம் கட்டப்படணும் சொல்லிட்டு எங்கேயுமே இல்ல சொல்லி பார்க்கிறோம். ஆமா. ஓகே. ஆலயம் கட்டணும். அதான் பள்ளியும் காணிக்கையும் ஒழிய பண்ணிட்டாரு அவரு. திருப்பி கட்டணும்னு சொல்லிட்டு தேவன் எங்கேயுமே தீர்க்கதரிசனம் சொல்லப்படல. அதான் நீங்களே அந்த ஓகே. ஆலயம்னு சொல்லிட்டாரு. ஆமா. இயேசு கிறிஸ்து என்ன ஆ, சொல்லிட்டாருன்னா, நீங்க தான் அந்த ஆலயம். எங்க 2, 3 பேர் இருக்கீங்களோ, அங்க நான் ஆலோசனை செய்வேன். ஈவன் இயேசு கிறிஸ்துவே பூமியில இருக்கும்போது தலை சாய்க்க இடம் இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா, ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் அப்போஸ்தலர்கள் கூட பாத்தீங்கன்னா, வீட்ல தான் கூடுறாங்கன்னு சொல்லி ஆ, பார்க்கிறோம். அப்புறம் அவங்க எங்க ஆமா. கேதர் பண்றாங்களோ அங்கதான் ஆலயம் இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இப்ப சர்ச் எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் அந்த அந்த டைம்ல வந்து ஒரு இடத்துல இருந்து சொல்லி நிறைய சர்ச்சுகள் இருக்கிற மாதிரி இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ஆ, இவங்க நினைக்கிற மாதிரி ஆலயம் கிடையாது சொல்லி பார்க்கிறோம். Okay. சரிண்ணா. அப்ப நாளைக்கு நம்ம வந்து ஃபுல் ஃபிளெட்ஜரா பார்க்கலாம். இப்ப நீங்க டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இல்ல, நம்ம இல்ல. வந்து இன்னொரு வருஷம் பார்ப்போம். இன்னொன்னு வச்சுட்டோமா? இதான் வந்தாச்சுன்னா படுக்க தானே போறோம். ஆ சரி. அப்போ இன்னொன்னு எதனா தீர்க்கதரிசனங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஆ, ஆ, போன வாட்டி சரி. நம்ம வந்து தீர்க்கதரிசனங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அறிவியல் எல்லாம் பார்த்துட்டோம். ஆமா. தீர்க்கதரிசனங்கள்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, தீர்க்கதரிசன புரிதல். ஓகே. ஃபுல்ஃபில்மென்ட். நிறைவேறுதல் சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம தேவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எது? தீர்க்கதரிசன நிறைவேறுதல். ஓகே. இப்போ ஆ, பைபிள்ல ஆ, வந்து பாத்தீங்கன்னா, ஆ நம்ம என்ன பார்த்தோம்னா, அறிவியல் பத்தி பார்த்தோம். அப்புறம் வந்து அகழாராய்ச்சி, உண்மைத்துவம், நேர்மை, பைபிள் வேதாகமம் எவ்வளவு நேர்மையா இருக்கு. அப்புறம் இசைவா இருக்கு சொல்றதெல்லாம் நம்ம ஆமா. பார்த்தோம். கரெக்ட்டா? ஆனா, நம்ம என்ன பார்க்க வேண்டியது ம், இருக்குன்னா, இந்த ம். தீர்க்கதரிசனம் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. ஏன்னா பைபிள்ல ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தீர்க்கதரிசனம் தான் என்ன இருக்கு? குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஏகப்பட்ட வாட்டி ஆமா, சொல்லப்பட்டிருக்கு தீர்க்கதரிசனங்கள். ஓகே. தீர்க்கதரிசனம். ஆமா, இப்ப ஈவன் வந்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற விசுவாச வீரர்களே என்ன சொல்றாங்கன்னா, தீர்க்கதரிசிகள், ப்ராஃபட்ஸ் ஆமா. சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, தன்னை குறிச்சு சாட்சி கொடுக்கும்போது, நான் தான் தேவன், என்னை தவிர வேற தேவன் இல்லை சொல்லி சாட்சி கொடுக்கறதுக்கு எதை சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆமா. தீர்க்கதரிசனத்தை தான் சொல்றாரு. அது கூட படிக்கலாம். ஐசையா 44 44. 7ல இருந்து. பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது
ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னைப் போல எதையாகிலும் வரவழைத்து என்னின்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். எத்தனை என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். போதும். என்ன சொல்றாங்க இங்க இந்த வசனத்துல? என்ன புரிதல் இருக்கு உங்களுக்கு? என்ன புரிஞ்சுக்கிறோம்? இல்லையா? என்ன போல தேவன் இருக்கிறாங்களா உங்களுக்கு? என்ன தவிர தேவன் வேற யாரும் வேண்டாம்னு சொல்றாரு. என்னை தவிர வேற தேவன் வேண்டாம் சொல்றாரா? அதாவது என்னை தவிர வேறு தேவன் இல்ல, கண்மலையும் இல்லை, ஒருவனை நான் அறியேன்னு சொல்றாரு. அப்புறம் நிகழ்காரியங்களா இருந்தாலும் வருங்காரியங்களா இருந்தாலும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். ஓகே, அப்ப எதை பத்தி முக்கியமா பேசிட்டு இருக்காரு இந்த 2 வசனத்துல? இது தீர்க்க தரிசனத்தை பத்தி தான் பேசுறாரு. ஓகே, வருங்காலத்தை முன் அறிவிக்கட்டும். ஓகே, என்னை போல வந்து யாராவது அறிவிக்கிறாங்களா? என்னை போல யாராவது சொல்றாங்களா? ஓகே அப்படின்னு கேக்குறாரு. ஓகேவா? என்னதுன்னா, நானே தேவன், நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லலையா என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும், இதெல்லாம் செயல்படுத்த போறேன் சொல்றது நான் உங்களுக்கு சொல்லலையா? என்னை தவிர வேற தேவன் உண்டோ? வேற ஒரு கண்மலையும் இல்லையே, ஒருவரும் அறியேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த காரியங்களை இந்த எப்படி வரிசையா முன்னறிவிச்சாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவ பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்தை பத்தி தேவன் டைரக்டா சாட்சியம் சொல்றது என்னதுன்னா, நான் சொல்ற வார்த்தைகளை செய்யற காரியங்களை நான் செயல்படுத்துறேன். ஓகே, தீர்க்க தரிசனங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்? அதை நான் பேர் சொல்லி அழைக்கிறேன். இந்த விஷயங்கள் நடக்கும், இந்த காரியங்கள் நடக்கும் சொல்லி நான் சொல்றேன். அதன்படியே பாத்தீங்கன்னா வரலாற்றுல வந்து என்ன பண்ணுது, ஹிஸ்டரியில நிறைவேறிருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே போல நான் நிறைவேற்றுற சொல்லி சொல்றாரு. அப்போ இத வச்சு நீ என்ன பண்ண, நான் தான் தேவன் சொல்லி நீ தெரிஞ்சுக்கொள் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்போ தீர்க்க தரிசனங்களை வச்சு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன்னா காடை என்ன பண்றாருன்னா தன்னை வந்து வெளிப்படுத்துறதுக்கு சாட்சி சொல்றாரு. எக்ஸாம்பிள், நீங்க இன்பராஜன், நான் வந்து உங்களை வெளிப்படுத்துறதுக்கு நான் நல்லவன், நாங்க வந்து இந்த நல்லது செய்யறேன், இந்த மாதிரி பண்ற சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? மக்கள்கிட்ட சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? என்ன நன்மை பண்ணிருக்கீங்களோ என்னை குறிச்சு நானே சாட்சி சொல்றேன். என்ன சொல்லுவீங்கன்னா, நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன், இதெல்லாம் செஞ்சிருக்கேன், அதனால நான் இந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன் சொல்லி சொல்லுவீங்க. ஓகே, நல்லவன் சொல்றது. இல்லைன்னா நான் வந்து நல்ல கேமராமேன். இப்ப எக்ஸாம்பிள், நீங்க வந்து உங்க போட்டோகிராஃபிக்காக என்ன பண்றீங்கன்னா, நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்றீங்கன்னா, இல்ல உங்க ஸ்கூல்ல போய் நீங்க வந்து கராத்தே கத்து தர போறீங்க. அப்ப நீங்க என்ன காமிப்பீங்க? பாருங்க, என்னோட சர்டிபிகேட் இதுதான், நான் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கிறேன், நான் உங்க ஸ்கூல்ல கத்து தரலாமா சொல்லி கேட்பீங்க. ஓகேவா? நான் இதெல்லாம் இத்தனை காம்படிஷன் கலந்துருக்கேன், இத்தனை பிரைஸ் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் நீங்க சொல்லிதான் என்ன பண்ணுவீங்க? அது ஸ்கூல்ல கராத்தே மாஸ்டரா நீங்க வந்து போய் சொல்லி தரதுக்கு நீங்க சேர முடியும். அதே மாதிரி காடிங்க என்ன பண்றாருன்னா தன்னை குறிச்சு சாட்சி கொடுக்குறாரு. அவரே கொடுக்குறாரு. ஓகே, சாட்சி கொடுக்கறதுக்கு எதை யூஸ் பண்றாரு? அவரது பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து என்னென்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிற்கத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். என்ன போல யாராச்சும் அறிவிப்பாங்களா நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும்? இந்த இது இப்ப இப்படி நடக்கணும் வரிசையா சொல்றேனே அப்படிங்கிறாரு தேவனே. அப்ப அவரை என்ன பண்றாருன்னா காமிக்கிறாரு, பாரு நான் தானே தேவனு, என்னை போல தேவன் உண்டோ சொல்லி கேட்கிறாரு. அது சாட்சியா. இது ரொம்ப நம்ம வந்து நம்மளை பத்தி, இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம பத்தி உங்களை பத்தி நான் அந்த ஸ்கூல்ல போய் நான் கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்க? அவர் கராத்தே மாஸ்டர்ப்பா, அவர் இங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்காரு, இத்தனை பெல்ட் வாங்கியிருக்காரு, சரி பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு, அவர் இத்தனை காம்படிஷன்ல வின் பண்ணிருக்காரு சொல்லிட்டு யார் சொல்லுவா? ஸ்கூல்ல இருக்கவங்க சொல்லுவாங்க. அப்போ உங்ககிட்ட வந்து தேவன் யார் சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? நம்மதான் சொல்லணும், தேவன் என்னோட தேவன். அவரு நம்மதான் சொல்லுவோம் என்னோட தேவன் அப்படின்ட்டு. என்னோட தேவன் சொல்லுவீங்க. ஆனா என்ன ரீசன்? இப்ப நீங்க பாத்தீங்களா,
அவர் வந்து தீர்க்க தரிசனங்களை குறிச்சு சாட்சி கொடுக்குறாரு. இந்த காரியங்கள் நேற்று நிறைவேற்றிருக்காரு. அதுவே சாட்சி கொடுக்குது சொல்லி பாக்குறோம். ஆமா. ஓகே, தேவனுடைய சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்களே இந்த காலத்துல நிறைவேறிருக்கு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா இவர்தான் தேவன், இவர்தான் கண்மலை சொல்றத வந்து சாட்சி கொடுக்குது சொல்லி பாக்குறோம். ஏன்னா அது தேவனே என்ன பண்றாரு, அவரை குறித்து சாட்சி சொல்றாரு சொல்லி பாக்குறோம். ஆமா. ஓகேவா? அதுதான் நம்ம இங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். இது நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இது ஆழமா புரிஞ்சுக்கிறதுனா நம்ம வந்து அத வந்து உண்மையா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இதோட முடிக்கலாம். ஆர்சி பைபிளே படிச்சு பார்க்கணும். சரி. ஆர்சி பைபிள் இல்லைன்னா அந்த இதே வசனத்தை ஆர்சி பைபிள்ல படிக்கணும்னு தெளிவா தமிழ்ல நல்லா தான் இருக்கும். படிங்க இருக்கா உங்ககிட்ட? இல்ல அது டவுன்லோட் பண்ணணும். திருச்சி டெலீட் பண்ணிட்டேன். சரி, டவுன்லோட் பண்ணி வைங்க, நம்ம அதை பார்க்கலாம். நம்ம நாளைக்கு போலாம். சரிண்ணா, ஓகே. ப்ரே பண்ணிட்டுங்க நீங்க.